தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை வாசல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா. மணிப்பூர் மாநில தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை வாசல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இதில் சிறப்பு விருந்தினராக மணிப்பூர் மாநில தலைமை நீதியரசர் திரு கிருஷ்ணகுமார் திருப்பணி பூஜையில் கலந்து கொண்டார். வேறெங்கும் இல்லாதபடி இங்கு மார்கழி மாதத்தில் வரும் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. மூலவர் ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேக ஆராதனைகள் நிறைவேற்றப்பட்டது. பக்தர்கள் நெய் விளக்கேற்றி அனுமன், சாலிசா உள்ளிட்ட பஜனை பாடல்களை பாடினர். மாயிலை, மாலை மற்றும் பூமாலை சூட்டப்பட்டு வெண்ணெய் காப்பு சாட்டப்பட்டது. பூஜைகளை கோவில் ஸ்தானிக பட்டாச்சாரியார்கள் செய்திருந்தனர். மேலும் இதில் டிஎஸ்பி சாம்பர் அர்ஜுனன், நேதாஜி தங்க மாளிகை உரிமையாளர் பாலச்சந்தர், மைரா கண்ணன், ஊராட்சிகள் உதவி இயக்குநர் ஞானசேகரன், கோகர் மேசன், சிவசக்தி தங்கம், லட்சுமி அம்மாள் மற்றும் திருப்பணி குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோன்று காடு அனுமந்தராயர் சுவாமி திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 16 வகை அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன.